எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே இடியது கொடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வாழ்வதும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. ஆச்சப்பா மூல உப்பு கஞ்சு தீட்சை ஆதி உப்பு கப்படியே தீட்சையாகும். மூச்சப்பா தசதீட்சை யார்தான் செய்வார், மூலகுரு செய்வார் பின்னார்தான் செய்வார். ஏச்சப்பா கொங்கணவர் தீட்சை மார்க்கம் ஏற்றிவிட்டார் 32 என்று பேச்சப்பா பேசினதில் ஆவதுண்டோ பிண்ட உப்பு கேழு விதம் பேசலாமே. சூர்யானந்த சித்தர். கடைசியா ராசி சக்கர மேடு வரும். நீ அந்த மேட்ல உட்காந்து வேண்டினா நீ வேண்டி போன பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். மேசிவ் அட்டாக் வந்து மாமாவை சிவியரான பொசிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்பா. இந்தா அத்தான் இப்ப எப்படி இருக்கத்தான்? எங்கடா அவனை காணோம்? அது இப்ப கூட என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு இருக்கானா? அவ்வளவு வைராக்கியம். எனக்கு என்ன ஆனதும் பரவாயில்ல, நான் சொன்னதை சாதிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக சொன்ன என்னையே தூக்கி எதிர்ச்சிட்டான்ல. அவனுக்கு நான் செத்துட்டா கூட பரவாயில்ல, அப்படிதானே? என்ன காவு கொடுத்து அவன் சாதிச்சு காமிக்கலாம்னா என்ன சொல்லு பார்க்கலாம். என்ன தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளைக்கு உங்க மேல பாசம் இல்லாம என்ன? உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நியூஸ் வந்தோடனே உடனே அப்படி துடிச்சு கிளம்பினா தெரியுமா? என் கூடவே வந்தான். கார் கிட்ட வந்தோடனே என்ன தோணுச்சோ என்னவோ, திடீர்னு நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டான். அது உங்களை நேரில் பார்க்கறதுக்கு பயப்படானோன்னு நினைக்கிறேன். எங்க பாசத்தை காட்டி அவனை இங்கேயே தங்க வச்சிருவீங்களோன்ற பயம். பாசத்துக்கு மயங்கறானா அவன்? அப்படியாப்பட்டவனா இருந்தா இந்நேரம் ஓடி வந்திருப்பானே, எப்போ என் பேச்சு கேட்டிருப்பானே. இது பாருப்பா, அவனுக்கு நான் முக்கியம் இல்லடா, நான் முக்கியம் இல்ல. இனி அவனை பத்தி பேசுறதோ இல்ல அவனை பத்தி நினைக்கிறதோ வேஸ்ட். காலம்தான் அவருக்கு எல்லாத்தையும் உணர்த்தணும், எல்லாத்தையும் சொல்லணும். அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்ப்பா. இருப்பீங்க, 100 வயசு திடகாத்திரமா ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. நீங்க முதல்ல மாப்பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறதை விடுங்க அத்தான். அந்த சிவன் மேல எல்லா பாரத்தையும் போட்டு நிம்மதியா இருங்க. எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு இனி நிம்மதிங்கிறதே கிடையாது. கடவுள் எனக்கு 2வது மணி அடிச்சிட்டான். மாமா இன்னும் எத்தனை நாளோ யாருக்கு தெரியும்? அத்தான் ஏன் அதையே புலம்பிட்டு இருக்கீங்க? ஏமா கண்மணி, அப்பா நேத்து தான் அத்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணி ஏன் வீட்டுக்கு கூட்டு வந்த? அப்பா மாமா எங்கப்பா சொன்னா கேக்குறாரு. டாக்டர் மாமாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. மாமா அதெல்லாம் வேண்டாம், உடனே வீட்டுக்கு போகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த பிடிவாத குணம் தான். இந்த வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு இருக்க, உங்க பிள்ளை மட்டும் விட்டு கொடுத்துருவானா? நான் வேணா டாக்டர் கிட்ட பேசிட்டு மாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. ஆபரேஷன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்க என்னால முடியாது. எனக்கு நான் பிறந்த ஊருக்கு போகணும், அந்த மண்ணை மிதிக்கணும், ஈஸ்வரன் சன்னதியில அவன் திருவடியில விழுந்து என் மகனை அங்கே அனுப்பி நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்ப்பா.
இங்க பாருப்பா, நீ இப்போ அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரத்துல நான் இங்க வரேன்னு சொல்லுப்பா. சரி, நம்பர் போட்டு கொடு, நானே பேசிக்கிறேன். என்னடா பாக்குற? நம்பர் போட்டு கொடு, நான் பேசணும். ஹலோ கணேஷ் தம்பி, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். அத்தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. கொடுங்க தம்பி. ஹலோ அருணாச்சலம். ஐயா, எப்படி இருக்கீங்க? இருக்கிற அருணாச்சலம், என் மகன் என் கை மீறி போயிட்டான். இனி என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தோணல. அவன் இது வரைக்கும் இங்க வரவே இல்லை அருணாச்சலம். அருணாச்சலம், நான் ஊருக்கு கிளம்பி வரணும் ஐயா. ஈஸ்வரங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் மகனால அந்த கோயிலுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு அவன் கிட்ட மன்றாடி கேட்டுக்கணும். இந்த வாரத்துல வரலான் இருக்கிறோம். அதுக்கு என்னையா, கோயில்ல வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். சரி, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஃபோன் பண்றேன். சரிங்க ஐயா. ஓகே அருணாச்சலம், நான் வச்சிடுறேன். வலி, அண்ணன் நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படுத்த நினைக்கும் போது என் மனசுக்கு வேதனையா இருக்குமா? அண்ணனுக்கு பென்ஷன் பணம் வருமே, அந்த பணம் நம்ம 3 பேருக்குமே போதுமே. சமையல் நேரம் போக மத்த நேரம் நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எப்படின்னு எடுக்க முடியும்? இந்த ஊர் ஜனங்களுக்கு வைத்தியம் பார்க்க அப்பா விட்டா வேற யாரு இருக்கா? ஆனா அப்பாவும் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. ஏதோ சின்னதா நோய் நொடின்னு வர்றவங்களுக்காவது இங்க கிடைக்கிற மூலிகைகளை வச்சு மருந்தரைச்சு கொடுக்கறது மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு. வலி, எனக்கு மட்டும் அந்த ஆண்டவன் பார்வையை கொடுத்தா அப்பாவோட வாரிசா சித்த வைத்தியத்தை அவர்கிட்டே கத்துக்கிட்டு இந்த ஜனங்களுக்கு இலவசமாவே நான் வைத்தியத்தை பாப்பமா? நீ வனத்துக்கு போனாலே உனக்கான வழிகாட்டுதல் தானாவே தெரியும். கவலைப்படாதீங்க அண்ணே, அப்பாவே வைத்தியம் பார்த்து உங்களுக்கு பார்வைய வர வைப்பாரு. அப்பாவோட கோவம் குறையும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. வாங்கப்பா, காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. வள்ளி, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நம்ம தனசேகரம் பிள்ளைல அவரோட பசங்கள்லாம் அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரையும் குடும்பத்தோடு வரும்படியா கேட்டுக்கிட்டாங்க. நாம எல்லாரும் எப்படி போக முடியும்? அதனால நாளை காலங்கார்த்தால நான் மட்டும் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு முழுக்க அங்க இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில தான் போகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அதனால காலையில போனேன்னா சாயங்காலமோ இல்ல மறுநாள் காலையிலயோ தான் வருவேன். எனக்குன்னு சேர்த்து எதுவும் செய்ய வேணாம். இதையெல்லாம் எடுத்து உள்ள வையி, நான் முகத்தை கழுவிக்கிட்டு வரேன். அப்பா நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாருன்னா நம்ம ரஞ்சனியை கூட்டிகிட்டு வனத்துக்கு போலாம். நேத்திரி மூலிகையை பறிச்சுக்கிட்டு வந்துட்டா அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லலாம். காகி சித்தர் சொன்ன மாதிரி நவதானியம் எடுத்து தண்ணில ஊற வைக்கணும். அண்ணே, இப்போதான் எனக்கு பார்வை வரணும்னு கவலைப்பட்டேன். சீக்கிரமா உன் கவலை தீர போதுண்ணே. எப்படிமா சொல்ற? அப்பா இருக்காரு, எப்படின்னு இப்ப எதுவும் கேட்காத.
ரஞ்சினி, அக்கா, அப்பா இல்லல்ல? அப்பா பாட்டியோட கோயிலுக்கு போயிருக்காரு. அப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்கக்கா. தனசேகரன் பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு நாளைக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல 60ஆம் கல்யாணமா. அதுக்கு எங்க அப்பா காலையிலேயே ஊருக்கு கிளம்பி போறாங்க. வீடு திரும்ப சாயங்காலம் ஆகுமா. நாளைக்கு நம்ம வனத்துக்கு போயிடலாமான்னு கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. ஏன் அப்பாவும் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறாங்க. வனத்துக்கு போலாமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா காலையிலேயே நேரத்திலேயே கிளம்பி போயிடுவாங்க. அதனால நீ ஒரு 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. சரிக்கா, நான் வந்துடுறேன். உன் அண்ணனும் பாட்டியும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல? விஷயத்த நான் பாட்டிக்கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். பாட்டி மகராசியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என் அண்ணனுக்கு எப்படியாவது டிமிக்கி கொடுத்துட்டு நான் வந்துருவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. வரும்போது நான் என்னக்கா கொண்டு வரணும்? ஒன்னும் கொண்டு வர வேண்டாம். நாம தூக்கி சுமந்துட்டு போக நிறைய பொருளுங்க இருக்கு. நீ வெறும் கைய வீசிக்கிட்டு வா, அது போதும் ரஞ்சினி. சரிக்கா, நான் வந்துடுறேன். வரட்டுமா? அண்ணனுக்கு தெரியாம எப்படி போறது? வள்ளி, என்னென்ன? இல்ல வள்ளி, ஒரு மாதிரி பச்சை வாசனை வருது. வேப்ப இலையா? அண்ணே, உனக்கு பார்வை தெரியலனாலும் வாசனை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. வேப்பங்கண்ணுங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். எதுக்குமா? வீட்டை சுத்தி வைக்க போறியா? இல்லண்ணே, சித்தவனத்துக்கு கொண்டு போய் நட்டு வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் 12 கண்ணுகளை வாங்கி வந்து வச்சிருக்கேன். சித்தவனத்திலயா? ஆமாண்ணே. அதுவும் நீயா? வனத்துல இல்லாத மரங்களா? அங்க எதுக்காக நீ போய் மரக்கண்ணு நடணும்? எல்லாம் உனக்காக தான் அண்ணே. என்ன வழி சொல்ற? ஆமாண்ணே, அன்னைக்கு தேடினப்போ ஏடுகளும் சித்த வைத்திய புத்தகங்களும் செல்லரிச்சு போயிருந்தது இல்லையா? அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம கண்ணண்ணன் வீட்டுக்கு போய் பேசினேன். அங்க காக சித்தர் வந்து, நீ சித்தவனத்துக்கு போ, உன் அண்ணனோட ராசியான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வேப்பங்கண்ணுங்களை 12 எடுத்துட்டு போய் வனத்துல நட்டு வையினாரு. அவர் சொல்லிருக்கிற வழியில போனா உன் பார்வை குறைபாட்ட போக்குறதுக்கான நேத்திர மூலிகை கிடைக்கும். அத கொண்டு வந்து வைத்தியம் பார்த்தா குணமாகும். உனக்கு பார்வை வந்துரும்னு சொல்லிருக்காருன்னு. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன போக விட மாட்டாருல்ல, அதான் அப்பா இன்னைக்கு ஊருக்கு போயிருக்கிற நேரமா பார்த்து வனத்துக்கு போய் மூலிகை பறிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். வலி, விளையாடுறியா நீ? பொம்பளை புள்ள தன்னந்தனியா வனத்துக்குள்ள போறேன்னு சொல்ற? நான் மட்டும் போலண்ணே, எனக்கு துணையா ரஞ்சினியும் வரா. ஆமா, ரஞ்சினி பெரிய மனுஷி. உன் கூட வரது அவங்க வீட்டுக்கு தெரியுமா? அவ பாட்டிக்கு மட்டும் தெரியும்ண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வனத்துக்குள்ள போய் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் வள்ளி, நான் ஒத்துக்க மாட்டேன். இத்தனை காலமா நீ உன் புருஷனை எழுந்து தவிச்சது போக இப்ப நாங்க உன்னையும் எழுந்து தவிக்கணுமா? பார்வை இல்லைன்னா கூட நான் எங்கேயாவது போய் இருந்திருப்பேன். இங்க வந்து நான் ஐயோ வேண்டாம் வள்ளி, வேண்டாம், நான் உன்னை போக விட மாட்டேன். அண்ணே, ஏன் நான் பயப்படுற? காகி சித்தரோட மகிமையை பத்தி நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அவரே என் முன்னாடி வந்து மூலிகை பேரை சொல்லி பாதுகாப்புக்கு அபயகந்தி வேற கொடுத்து அந்த மூலிகை கிடைக்கிறதுக்கு வழியும் கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணிருக்காருன்னா நாங்க எதுக்காகன்னா பயப்படணும்? எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு அப்பாவோட வெறுப்புக்கு ஆளாகி
தினம் தினமும் நீ புழுங்கி சாகிறத விட நாங்க போய் மூலிகையை பறிச்சுட்டு வந்துட்டா உனக்கு பார்வையும் கிடைச்சிரும், அப்பாவும் உன்னை ஏத்துக்குவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் வனத்துக்கு அனுப்ப முடியாது வள்ளி. எனக்கு பார்வை வரணுன்றதுக்காக நீ வேண்டாம் வள்ளி, வேண்டாம். நான் உன்னை போக விட மாட்டேன். அண்ணே, யாரு? ரஞ்சினி வந்திருக்கானே. ரஞ்சினியா? வா ரஞ்சினி. அண்ணே வாமா. இங்க பாரு ரஞ்சினி, உங்களை தனியா அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு பார்வை கிடைக்காம போனாலும் கூட பரவாயில்ல, நீ வீட்டுக்கு திரும்பி போயிடுமா. உன்னை நான் போக விட மாட்டேன். அண்ணே, உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குல்ல, சித்தர் மேலயும் நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க அண்ணே, நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குமா. காக்கை சித்தரே போக சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நீங்க தடுத்தா காக்கை சித்தரை நீங்க ஏத்துக்கல, அவரை நம்பலன்னு அர்த்தமாயிடும். அண்ணா, எங்களுக்கு எதுவும் ஆகாதுண்ணே. நாங்க போய் மூலிகையை பறிச்சுட்டு சீக்கிரமா வந்துருவோம். மூலிகை பறிச்சுட்டு வந்தா மட்டும் போதுமா? அதை வச்சு எனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம்? மூலிகை கிடைக்கிறதுக்கே வழி சொன்ன சித்தர் வைத்தியம் செய்ய ஒரு வழி காட்ட மாட்டாரா? நீங்க வேணா பாருங்கண்ணே, அப்பா மனசையே மாத்தி அவர் கையாலே உங்களுக்கு வைத்தியம் செய்ய வைக்க போறாங்க. உங்களுக்கு பார்வையும் திரும்ப வரதான் போகுது. நேரமாச்சுண்ணே, நாங்க கிளம்புறோம். வள்ளி, நீங்க வரத்துக்குள்ள அப்பா வந்துட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் வரத்துக்குள்ள நாங்க வந்துருவோண்ணே. சரிண்ணே, சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருண்ணே. நாங்க போய் மூலிகையை பறிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரியா? போயிட்டு வாங்கன்னு சொல்லுண்ணே. சரிம்மா, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. மூலிகை கிடைக்கலாலும் பரவாயில்ல, ஆனா சீக்கிரமா திரும்பி வந்துடுங்க. மூலிகையோட தானே வருவோம், நம்பிக்கையோட இருங்க. வரண்ணே. சரிம்மா, போயிட்டு வரோண்ணே. பாத்திருந்துக்கண்ணே. வரேண்ணே. சரிம்மா. வா ரஞ்சினி. ரஞ்சினி, நாம செருப்பு எங்கேயே விட்டுறலாம். ஏன்னா சித்தவனத்துக்குள்ள வெறுங்காலோட தான் போகணும். சரிக்கா, எங்கேயே கழட்டி போட்டுற. வள்ளியக்கா, உங்களுக்கு பயமா இல்லையா? சித்தர்கள் வனத்துல இருக்கோம், நமக்கு என்ன பயம்? வா. பாத்தியா, காக்கி சித்தர் நமக்கு துணையா வந்திருக்காரு. சரி ரஞ்சினி, பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏத்தி சாமி கும்பிட்டு நம்ம வந்துக்குள்ள போலாம். சரிக்கா.
ஏங்க உடைச்ச தேங்காவை எடுத்துட்டு வரீங்க? இங்க கடந்த வீணா தானே போகும். யாரு வந்து எடுத்துக்க போறாங்க? நம்மளாவது போற வழியில சாப்பிட்டுக்கலாமே. அது சரி. அப்புறம் முதல் கண்ணை வனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்ணை மூலையில நடணும்னு காகி சித்தர் சொல்லிருக்காரு. அதனால ஒரு கண்ணை எங்கேயும் நட்டுட்டு போலாம்.